கோமாளி ஃபேம் வந்து புகழ் பார்த்தீங்கன்னா அவங்களோட பொண்ணோட ரித்தன்யாவோட பர்த்டே வந்து ரீசெண்டாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டேவை பென்சின்றவங்களும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டே இவங்களுக்கு அழகான ஒரு குழந்தை ரித்தன்யா பிறந்திருந்தாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு அழகாக வந்து ப்ரீ பர்த்டே ஃபோட்டோ ஷூட்லாம் வந்து எடுத்திருந்தார் புகழோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா கடலூர் தான். கலக்கப்போகுது யார் ஆடிஷனுக்கு வந்தார், ஆனால் அப்போ வந்து செலக்ட் ஆகல. அப்புறம் விஜய் டிவியில் ஈரோடு மகேஷ் மற்றும் தாடி பாலாஜி சேர்ந்து வந்து ஒரு ஷிரிப்பிடா ஷோ வந்து பண்ணியிருந்தாங்க. அதில் தீனா கூட சேர்ந்து புகழ் ஒரு காமெடிஸ்லாம் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு கலக்கப்போகுது யாரில் சான்ஸும் கிடச்சிது. அதில் வந்து ரீச் மூலியமாக தான் குக் வித் கோமாளியில் அவருக்கு சான்ஸ் கிடச்சிது. அப்படியே அவரோட ஹியூமர் அவருக்கு ரொம்ப நல்ல ஃபேம் வந்து கொடுத்தது, நல்ல நேம் கொடுத்ததுன்னே சொல்லலாம். மூவி சான்சஸும் நிறைய கிடச்சிது. சிக்ஸர், சபாபதி, வலிமை, எதற்கும் துணிந்தவன், வீட்டில் விசேஷம், யானை, அயோத்தினி இப்படி நிறைய மூவிஸில் வந்து ஆக்ட் பண்ணிட்டுருக்காரு. ஹீரோவாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூ கீப்பர்ன்ற மூவியில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. சீக்கிரமே அந்த மூவியும் ரிலீஸ் ஆக இருக்குது. இப்போ ரீசெண்டாக அவரோட இதில் வந்த படம்னு பார்த்தீங்கன்னா கோலி சோடா ரைசிங். இது ஹாட் ஸ்டாரில் கூட டெலிகாஸ்ட் ஆகியிருக்கு. இந்த டிவி சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நடிச்சிருக்காரு கேங்ஸ்ட்ரா. ஸோ புகழ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. ரித்தன்யா பாப்பாவுக்கு உங்களோட பிறந்தநாள் வாழ்த்துக்களும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.